இல்லத்துல அடுத்து நம்ம பார்க்க போற செக்மெண்ட் மகளிர் மருத்துவம். இந்த செக்மெண்ட்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் பெண்களுக்கு உடல் ரீதியா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதை எப்படி சரி பண்ணலாம், என்ன முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம்ன்றத பத்தி பார்த்துட்டு வரோம். இந்த வாரமும் இது சம்பந்தமா சில விஷயங்களை நம்ம டாக்டர் சொல்ல போறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பெண்களுக்கு இருக்கிற அழகு பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து முடியும் சருமம்ங்கிற தலைப்பில் ஹோமியோபதி மருத்துவத்தில் எது வந்து நல்ல முறையில் குணப்படுத்த முடியும், எப்படி நிவர்த்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போவோம். இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முடி பிரச்சனை அப்படிங்கிறது சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரு காமனாக இருக்கிற பிரச்சனை. இது வந்து முடி கொட்டுது அப்படின்னாவே அப்படியே தலையில் இருக்கும் அப்படின்னு இல்லை. ஒரு சில முடி வளர்றதும் இருக்கும், ஆனால் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். அது வந்து ரொம்ப அதிகமாக விழுந்தாவோ இல்லை அங்கங்கே சொட்டையாக வந்துட்டு இல்லை பொடுகு தொல்லை இல்லை வளர்ச்சி இல்லாமல் இருது அப்படின்னாக்கா அது வந்து ஒரு குறையாக தோணும். அது முடியை வந்து நல்ல முறையில் நல்ல வளர்ச்சியோட நல்ல ஒரு பாதுகாப்போட ஒரு ஸ்டைலோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குறோம். இதில் ஒரு வழுக்கைங்கிறது வந்து எல்லாருமே யாருமே விரும்ப மாட்டாங்க. இப்போ ஒரு சிறு குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் முடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கொட்டுறதெல்லாம் வந்து பெரும்பாலும் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் ப்ராப்ளம் இருக்கிறதில்ல. இதே வந்து இளம் பிராயத்தில் பார்த்திங்கனாக்கா முன்தலை வழுக்கை ஸ்டேஜ் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கலாம், அதெல்லாம் ஹார்மோனல் இதில் வரலாம். அதே மாதிரி பெண்களுக்கும் வரும். பெண்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் வந்து அப்படின்னாக்கா பரவலாக வந்து வழுக்கு வர்றதுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப மெடிக்கல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் சாதாரணமாக முடி கொட்டுற பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நியூட்ரிஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இப்போ கால்சியமோ இல்லை விட்டமின்ஸோ ஏதோ இல்லை அப்படின்னாக்கா அது வந்து சப்ளிமெண்ட்டாக நம்ம வந்து நல்ல முறையில் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாவே நம்ம முடி நல்லா இருக்கும் அப்படின்னு இருப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு சின்ன ஒரு நோய், இப்போ ஒரு காய்ச்சல்னோ இல்லை ஒரு டைஃபாய்டு ஜாண்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனில் வந்து உடல்நிலை குன்றிய நிலைமையில் பார்த்திங்கன்னா அது நிறைய கொட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம குளிக்கும் போதும் சரி, பாத்ரூமில் இது போகும்போது படுத்து எழுந்திரிச்சிருக்கும்போது பார்த்திங்கன்னா முடி நிறைய கொட்டுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அக்யூட் ப்ராப்ளம். இதனால் என்ன அப்படின்னா நம்ம சரியான முறையில் உடனடியாக நிற்கும், நம்ம நல்ல முறையில் நியூட்ரிஷன் எடுத்தாவே நிற்கும். அதை நிற்காமல் மறுபடியும் வருது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு மருந்துகளை, அதாவது ஹோமியோபதி மருந்துகள்லாம் சில எல்லாம் வந்து அதுக்குன்னு சில மருந்துகள் இருக்குது, அதெல்லாம் போட்டோம்னா உடனடியாக நின்றும். அதே மாதிரி வளர்ச்சி தூண்டுறதுக்கும் ஹோமியோபதி மருத்துவத்தில் பார்த்திங்கனாக்கா உடல் ஆரோக்கியத்தை ஒன்றிய மாதிரி ஒரு சில மருந்துகளாக இருக்குது. அது வந்து வளர்ச்சியை வந்து கொடுக்கும். அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் இருந்தால் கூட சரியாகும். இப்போ இதெல்லாம் வந்து மெடிக்கலில் பார்த்திங்கன்னா முடிகொட்டுற பிரச்சனையை நம்ம பெரும்பாலும் நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தினாவே நல்ல முறையில் சுகாதார முறையில் உணவு இதிலேயே கொண்டு வர முடியும், நல்ல முறையில் கொண்டு வர முடியும். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் வந்து மெடிக்கலில் தான் மருத்துவ முறையில் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பொடுகையை எடுத்துங்களேன். பொடுகு வந்து இருக்குது அப்படின்னாக்கா, பொடுகுனா என்ன, சாதாரணமாக வந்து வியர்வையில் இருந்து அது அப்படியே வறண்டு போய் வெயிலில் வறண்டு அதை எண்ணெய் சுரப்பியும் சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்துட்டுனா அப்படியே அசடாக வந்து கொட்டும், அப்படியே பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும். அது பருவ வயதில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அது முகப்பருவம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு பொடுகு வந்துடும். பொடுகு வந்து சாதாரணமாக நம்ம நாள்தோறும் வந்து ஷாம்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஒரு சிலர் வந்து குளிக்கலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாங்க. தினசரி வந்து ஆண்கள் குளிக்க முடியும், பெண்கள் வந்து குளிக்க முடியாது. பட் ஆல்டர்னேட் டேஸ் வந்து குளிக்கிறது நல்லது. ஆனால் அதை சேர்ந்து அப்படியே விட்டோம் அப்படின்னாக்கா சில சமயங்களில் சில ஃபங்கஸ் எல்லாம் வரலாம். அது தொடர்ச்சியாக வந்து அப்படின்னா பார்த்திங்கன்னா சில புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க. அது அந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கும் வராது, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டு ஒரு சிறிய இடத்துல வந்து சொட்டமாக விழும். இப்போ திடீர்னு அந்த புழுவெட்டே பார்த்திங்கனாக்கா சொட்டையாக இருக்கிற சலூன்லேயே பியூட்டி பார்லரில் வந்து பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்துட்டு இருக்க ஒரு 1 month 2 months பார்த்திங்கனாக்கா அதிகமாக பெருசாக அங்கங்கே வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தலையிலேயே முடி வந்து இல்லாத அளவுக்கு வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா ஹோமியோபதி மருத்துவம் வந்து ரொம்ப உகந்த முறையில் பலன் தந்திருக்கு. நிறையா பார்த்திங்கன்னா படங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து பாருங்கள், என்ன சிறிய அளவில் இருந்ததும் சரி, பெரிய அளவில் அலோபீசியா யூனிவர்சாலிஸ்ன்னு இருக்கக்கூடிய கண்டிஷனில் கூட ஹோமியோபதி மருந்துகள் வந்து பலன் தந்திருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஒரு படத்தில் வந்து பார்க்குறோம் பாருங்கள், முழுமையாக அப்படியே வழுக்கையாக இருக்குது, அதே வந்து ரிட்ரைவ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து எந்த சிகிச்சையிலையுமே பலன் தராத நிலையில் உள்ளே சாப்பிட்ற மருந்து. அதுதான் வந்து ஹோமியோபதி மருத்துவத்துக்கே ஒரு பியூட்டின்னு சொல்லலாம். அது வந்து எப்படின்னா உள்ளே இருக்கிற காசு என்னவோ அதை ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்தா க்ரோத் வந்து நல்லாயிருக்கு. இது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ், அது வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. அது வந்து தேவை தான், அது ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படும். இப்போ இதே இன்னும் வந்து ஹார்மோன் பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க இந்த படத்துலலாம் பார்த்துருக்கோம், இவ்வளவு சீக்கிரம் வந்து எல்லாம் முடி வந்துடும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது.
ஆக்சுவலாக முன்தலை வழுக்கையோ இல்லை ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸில் தைராய்டு, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து முடி கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து அங்கங்கே லெஸ் டென்ஸ்டாக பார்த்தோம்னா முன்னால் ஹார்ட் ஷூ மாதிரி, அதாவது குதிரை லாடம் மாதிரி முன்னால் வந்து அப்படியே முன்பகுதி அப்படியே ஏறிட்டு வரும், உச்சி தலையில் வரும். இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது டெஸ்டோஸ்டெரான்ங்கிற ஹார்மோன் ஆண் பெண் இருப்பாளருக்கும் அது வந்து சரிவிகிதம் இல்லாமல் மாறுறப்ப இந்த பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் சிகிச்சை எடுக்கணும். சிகிச்சை எடுத்தோம்னா தான் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் வந்து குணமாகும். அதுலேயே வந்து நிறைய கேஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், அதுலேயே குணம் இருந்திருக்கு. அதே போல் இதில் இருக்கிற ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் ஆண்களுக்கெல்லாம் எடுத்தோம்னா ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட், அது இல்லாமல் ஃபீபிளாக இருக்கிற ஹேர் எல்லாம் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்தது இப்போ முடி பார்த்தோம், அதுக்கு அடுத்தது முகத்துக்கு வரும். முகத்துக்கு வந்து பார்த்தோம்னா பிம்பிள்ஸுங்கிறது வெரி காமன் ப்ராப்ளம். இது வந்து பிம்பிள் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து வளர்ச்சி காட்டுறது ஒரு குறி. அதை வந்து நம்ம அதிகமாக வர்றப்ப உயர்குறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே வந்து கட்டிக்கிட்டியாக நிறையா வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பார்க்குறக்கு அருவருப்பாக இருக்கும். அதனால் வந்து ஜென்ரலாக எல்லாருமே இளமையில் இருக்கிறப்ப நம்ம நல்லா அழகாக இருக்கணும், ஒரு சிறு வடு இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் சின்ன சேஞ்ச் இருந்தால் கூட எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூட அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். இப்போ நம்மளாம் பிம்பிள்ஸ் வந்து நல்லா கட்டியாட்ட பஸ்டியூல்ஸ் எல்லாம் இருந்துட்டு அது வந்து நல்ல பிட்டிங்கெல்லாம் சின்ன சின்ன காயங்கள் பள்ளங்கள்லாம் விடுவது அப்படின்னா அப்போ சிகிச்சை எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்து அப்படின்னாக்கா ஈவன் கட்டிகளாக இருக்கிற அந்த முறையில் கூட அறுவை சிகிச்சை இல்லாமல் கூட இதில் சிலதெல்லாம் கீழாடயோசிஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து கூட ஹோமியோபதி மெடிசன்ஸில் வந்து சரியாயிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இப்போ பிம்பிள்ஸ் அப்படின்னாக்கா முகப்பரு அப்படின்னா முகத்தில் மட்டும் வரும்னு நினைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெஞ்சினோட முன்பகுதி, அதே மாதிரி முதுகினோட பின்பகுதி, அப்புறம் அப்பர் ஷோல்டர் மேல் புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு திண்டுகள் வந்திருக்கு. இது என்னவோ வேறு ஏதோ நோய் அப்படின்னு சொல்லி நிறைய பயந்துருவாங்க. அது வந்து பிம்பிள்ஸோட சேர்ந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த படத்தில் பாருங்கள், முதுகில் இருக்கிற ஒரு பையனுக்கு நல்ல முறையில் குணமாயிருக்கு. இதெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸை அடிப்படையாக குணமாக்குறதுனால சரியாகுது. இப்போ அடுத்தபடியாக ரொம்ப காமனாக இருக்கிற ப்ராப்ளம் வந்து சோரியாசிஸ் அப்படின்னு சொன்னாவே போதும், ஒரு நோயாளி பார்த்து நம்ம இருக்குதுன்னு சொல்லிட்டா போதும் அவர் ரொம்ப மிரண்டுருவார். அந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு நோய் கிடையாது. ஒரு சின்ன வெளியே இருக்கிற செல் வந்து அப்படி பிரிஞ்சுட்டு அந்த இடத்துல ஒரு 8ங்கிறது 16 வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 46 அப்படி வந்து நிறைய டிவைட் ஆகும். அதனால் செதிலாக அப்படியே உதிர ஆரம்பிக்கும் அதை பாதிக்கப்பட்ட இடம். இப்போ வந்து அது இம்யூனிட்டி ப்ராப்ளம் தான் பேஸு. இதில் வந்து நம்ம பரம்பரைத்தன்மை மற்றதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த இம்யூனிட்டி ப்ராப்ளம் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வீக்காக இருக்கோ அந்த டைமில் வந்து கொடுக்கும். அது வந்து சிகிச்சை எடுக்க இதுக்கு குணமில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. இதை வந்து உடனடியாக நம்ம வந்து சரி பண்ணிட முடியாது. அவங்களுடைய மனநிலை, உடல்நிலை இதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு அவங்களுக்கு உள்ள மருந்து பண்ணணும். இப்போ வந்து தோலில் ஒரு நோய் வந்துட்டாவே போதும், உடனே வெளியே வந்து அப்ளிகேஷன் போட்டால் போதும் அது சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறது சோரியாசிஸ்க்கு வந்து ஒத்து வராது. அது இப்போ ஃபங்கஸ் மற்றதெல்லாம் வந்து பேலியேட்டிவாக அந்த டைமுக்கு வந்து குணப்படுத்தலாமா தவிர மறுபடியும் வந்து குணமாகாது. அப்போ வந்து அடிப்படையாக அவங்களுடைய உடல் ரீதியாக ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்கி அந்த செல்கள் வந்து ப்ரொலிபரேஷன், அதாவது அதிகமாக பிரியறது வந்து கண்ட்ரோல் பண்ணி நார்மலாக கொண்டு போனோம் அப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படி எடுக்கலாம். அது டிபெண்ட். ஈவன் வந்து போட்டோடனே ஒரு 3 மாதத்துல கூட ரிகவரி இருக்கும். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு மாதிரி வந்துருச்சு அப்படின்னாக்கா என்ன இப்படி வந்துருச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக அது வந்து அந்த இன்டென்சிட்டி உள்ளே இருக்கிறதுனால வருது. அப்போ அதே மருந்தை நம்ம வந்து திருப்பி போடணும். சோரியாசிஸ் சர்வசாதாரணமாக குணமாகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. பட் ஆனால் ஒரு ஹார்ட் இஷ்யூ அதாவது நெடுநாளைக்கு இருந்தது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா கட்டி மாதிரி வந்துடுது. சில பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இந்த படத்தில் பார்க்குற மாதிரி அப்படி கட்டி மாதிரி வந்து இது எங்கே குணமாகும்? வெளியே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் போட்டால் குணமாகுமா? அந்த மாதிரி இருக்கிறதே ஹோமியோபதி மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி படிப்படியாக கொஞ்சமாக வரும். அதுவும் பாருங்கள், அந்த க்யூருங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிஃபெரியிலேருந்து அப்படியே கொஞ்சமாக வந்துட்டு சுத்தமாக இல்லாமல் போயிடும். இதுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? குறைஞ்ச வச்ச ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படி ட்ரீட்மெண்ட். ஆனால் இவர் சஃபரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ். இப்போ இதுக்கெல்லாம் வந்து மெடிக்கல் ரீதியாக தான் நம்ம வந்து குணப்படுத்திக்க முடியும். இதில் வந்து டயட்டோ இல்லை மற்றபடியே நம்ம வந்து அசஸ் பண்ணி அதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு தான் கொண்டுட்டு வர முடியுமே தவிர அது அடிப்படையாக வந்து கரெக்டாக மருந்துகளை வந்து அது உடல் ரீதியாக வந்து அப்ளை பண்ணுற மருந்துகள், ஒத்த மருந்துகள், அது ஹோமியோபதி மருந்துகள் வந்து நல்ல பலன் தரும். இதயம் வழங்கும் இனிய இல்லத்தில் ஒரு சின்ன பிரேக். சரும நோயில் பார்த்தீங்கன்னாக்கா அரிப்பு ஒரு பெரிய ப்ராப்ளங்க. சருமத்தில் ப்ராப்ளம் அப்படின்னாவே சொரிங்கிறது தான். அது வந்து சும்மா சாதாரணமாக இந்த ஸ்கேபிஸ்ன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி கிருமிகளில் வர்றதுலேருந்து அப்புறம் ஃபங்கஸ் அது ரொம்ப காமன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறைமுக உறுப்புகள்லையுமே அதே மாதிரி கையில் இப்போ மேல் புறங்கையில் எல்லாம் உள்ள கக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வரலாம். இல்லை சில ஃபோல்டு எங்கெங்கே இருக்கோ அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்கஸுங்கிற வெரி காமன் ப்ராப்ளம். இதே வந்து என்ன அப்படின்னு சொல்லி இது வந்து என்னதான் ஆயின்மெண்ட் போட்டாலும் இல்லை என்னதான் வந்து மருந்து கொடுத்தாலும் அது வந்து குணமாகும். அப்போதைக்கு வர மறுபடியும் வந்துடும். இதுக்கு முதல் காரணம் ஏன் திரும்ப வருது அப்படின்னாக்கா இன்ஃபெக்ஷன் தாங்க. அதாவது நம்ம இன்னர் வேர்ஸில் வந்து இருக்கும்,
அது நல்ல முறையில் வெயிலில் காய போடாமல் இருக்கலாம். இல்லை அந்த வெயிலில் போட்டிருந்தாலும் அந்த கிருமி, அதாவது அந்த ஃபங்கஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு மறுபடியும் திரும்ப திரும்ப இன்ஃபெக்ட் ஆகிறது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து அந்த அதாவது வியர்வையோட ஸ்மெல், இது வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தனித்தன்மை வந்து ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து பார்க்குறோம். இப்போ வந்து அப்போக்ரைன் கிளைன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜெனட்டல்ஸில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மெல்லு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ வந்து மோப்பம் வந்து ஒரு நாய் வந்து ஒருத்தரை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கினா கூட அந்த வாசனை வச்சு தான். அந்த மாதிரி ஒரு அஃபினிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஃபங்கஸ்க்கு வந்து. அது திரும்ப திரும்ப வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு இந்த மாடுலேஷன் வந்து நம்ம எப்படி வந்து ரிவோக் பண்ணோம் அப்படின்னாக்கா, உள்ள மருந்துகளை சாப்பிட்றப்ப அது வந்து வியர்வனோட தன்மையை வந்து மாற்றணும். அதாவது அந்த கிருமி நாசினிகள் வந்து உட்கார்ற அளவுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சில ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஹோமியோபதி மருந்துகளில் இருக்குது. அதே மாதிரி மதர் டின்ச்சர்ஸ் எல்லாம் கூட அதை வந்து எக்ஸ்டர்னலாக வந்து பயன்படுத்துகிறப்ப அது பேலியேட்டிவ் மெஷர்ஸ் அதை வந்து கொடுக்கறதுக்கு இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் உள்ள மருந்துகள் எடுக்கணும். சரி, இந்த ஃபங்கஸ் இல்லாமல் மறுபடியும் இச்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அரிப்பு அப்படின்னாக்கா சர்வசாதாரணமாக ஒரு ஏதாவது உணவு எடுக்கிறோம், இல்லை முட்டை, அப்புறம் இல்லை பூச்சி இது கிடைக்கிது, உடனே தடிப்பு வந்துடும் உடம்புல. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் தடிப்பு வந்துட்டு அரிப்பு வரும். இது வந்து ஒவ்வாமை இருக்குது அப்படிங்கிறது காமிப்போம். ஸ்கின்னை பொறுத்தவரையில் ஒவ்வாமைங்கிறது நிறையா இருக்கும். இதுலேயே ஒரு சின்ன சின்ன இப்போ வந்து பொட்டு வச்சா ஒத்துக்காது, கமல் போட்டால் ஒத்துக்காது, அந்த மாதிரி வந்து ஒரு அலர்ஜிங்கிறது வந்து ஒரு பரவலாக இருக்கக்கூடியது. அது அவங்க உடல் தன்மைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அங்கங்கே கையிலையோ கால்லையோ பார்த்தீங்கன்னா நீர் வர ஆரம்பிச்சிடும். அது சிறு கொப்பளங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சொரிய ஆரம்பிப்பாங்க. அப்புறம் சிறு சிறு கொப்பளங்கள் ஆகும். அப்புறம் ஒன்று சேர்ந்துடும். அப்புறம் நீராக கொட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து பல வருடங்கள் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இதான் வந்து கரப்பான், அதாவது எக்ஸிமான்னு சொல்கிறது. இது வந்து ஒரு ஒவ்வாமை தன்மையில் காமிக்கிற ஒரு முக்கியமான நோய். இது வந்து நீங்காத நோய் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கட்டையோடு போகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப பலமான நோய். இதனோட மூதாதை, அதாவது ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, மூதாதையரில் யாராவது ஒருத்தர் வந்து ஆஸ்மா நோயில் இருக்கலாம். என்ன ஆஸ்மா நோய்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆஸ்மா நோயில் இருக்கலாம், இல்லை ஒவ்வாமை தும்மல் இருந்துகிட்டு இருக்கலாம், இல்லை தோல்வியாதி இதே மாதிரி எக்ஸிமானால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்ரஷன் வந்து மாறி, இப்போ ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் வந்து வேறு மாதிரி மாற்றி கொடுக்குது. அப்போ இதனோட அந்த தன்மை வந்து எப்படி வருதுங்கிற அனலைஸ் பண்ணிவிட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்ளை பண்ணால் தான் இது வந்து எராடிகேட் பண்ண முடியும். அப்போ தோல்வியாதிக்கும் சரியாக இருக்கும், ஆஸ்மாவுக்கும் சரியாக இருக்குது. அதனால தான் டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்மாலாம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸில் ரொம்ப நல்ல முறையில் குணமாகுது. அதே போல் தோல் நோய்கள்லையுமே இப்போ எக்ஸிமாலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உடல் ரீதியாக அந்த அணுகுமுறை வந்து உடல் ரீதியாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை வந்து கொடுக்க அது வந்து படிப்படியாக வந்து அந்த நோய்த்தன்மை உடம்புலேருந்து நீக்கிறப்ப வந்து குணமாகும். அது வந்து ஆஸ்மாவாக இருந்தாலும் சரி, ஒவ்வாமை தும்மலாக இருந்தாலும் சரி, ஒரு அரிப்பாக இருந்தாலும் சரி. அரிப்புனா ஒவ்வாமையில் வர அரிப்பு இருந்து எக்ஸிமா வந்தால் கூட அது வந்து குணமாகும். இதோட இப்போ வந்து இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கிற ப்ராப்ளம். இன்னொரு காமன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா காலில் வெடிப்பு வருதுங்க. காலில் வெடிப்பு வந்துட்டு, அதாவது இது வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன, அதாவது ஒரு மிருதுவான தன்மையாக இருக்கும். அது வந்து வெயில்லையோ இல்லை கோல்டு ரெண்டுமே மாற்றி இருக்கிறப்ப, இல்லை டஸ்ட்டெல்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் வந்து வந்துடும், டெண்டன்சி வந்துடும். இதுக்கும் அப்படி தான். இதுக்கும் வந்து மருந்துகளை வந்து நம்ம உள்ளே சாப்பிட்ற மருந்துகள் வெளியே வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் அதெல்லாம் வந்து கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த படிப்படியாக குணம்ங்கிறது வந்து சரியாக இருக்கும். இப்போ ஹோமியோபதி மெடிசன்ஸை வந்து இப்போ வந்து ஒரு மருந்து எடுக்கிறப்பவே பக்க விளைவு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். இப்போ ஹோமியோபதி மருந்தில் வந்து பக்க விளைவே இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆணித்தனமாக சொல்லுவோம். ஏன்னு கேட்டால், ஒரு மூலப்பொருளை வந்து அப்படியே கொடுக்குறது கிடையாது. மூலப்பொருளை வந்து அப்படியே கொடுத்தோம்னா தான் உடனே வந்து குணம் இருக்கும் ஒரு நோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஆனால் அந்த மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸில் குணம் இருக்கும். ஆனால் அதை வந்து படிப்படியாக குறைச்சிட்டு வந்துட்டு டைல்யூஷனில் வந்து கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூலப்பொருள் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதாவது உடலில் ஒரு நோய்த்தன்மை எப்படி உருவாகிறது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வருது. அந்த மாதிரி மருந்தினோட சக்தி வந்து ஆல்கால் வடிவில் அந்த சில பில்ஸில் வந்து கொடுப்போம். அதெல்லாம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நோய் எதிர்ப்பு தன்மையை படிப்படியாக உருவாக்கும். அப்போ வந்து நோய் நேச்சுரலாக இயற்கையாக நோயை வந்து அப்படியே எராடிகேட் பண்ணுறதில்ல ஹோமியோபதி மருத்துவம் முதன்மையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நாள்பட்ட வியாதிகள் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அது ஹோமியோபதி மருத்துவத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு அதனோட பலனை வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லலாம். அதுதான் இப்போ ஹோமியோபதி மருத்துவம் வந்து இப்போ நல்ல வளர்ச்சிக்கு வந்து ஒரு நல்ல ஊன்றுகோலாக இருக்குது. இப்போ எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸை நல்ல முறையில் எடுக்கிறாங்க, பலர் பலன் பெறுறாங்க. இதையும் வழங்கும் இனிய இல்லத்தில் ஒரு சின்ன பிரேக்.